அடுத்தடுத்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களையும் கல்யாணராமன் அவர்களையும் பாஜகவில் இருக்கக்கூடிய நபர்களை போட்டு பொலந்து எடுத்துட்டு இருக்காங்க வீத லீடர்ஸ் ஃபவுண்டேஷனுடைய நபர்கள். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அண்ணாமலை அவர்களை நீங்க எப்படி வந்துட்டு ஒரு கோல்டு ஸ்மக்லர் அப்படின்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு அவர் போட்டு பொலந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஏங்க தெரியாம சொல்லிட்டு விட்டுருங்கன்னு அவரே சொல்லிடுவார் போல. அடுத்த கட்டமா தமிழிசை அக்காவுக்கு என்ன விழுவுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்கள மாதிரி ஒரு பச்சோந்தையை எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா, பாருங்க பாருங்கன்னு காமிக்கிறாங்க. என்னதாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, சிஎம் விஜய் அவர்களுக்கு பிறந்தநாள் விழா. ஓகே, அதுக்கு ஏன் வாழ்த்து சொல்லல, விடுங்களேன். அப்ப ஏன் போன வருஷம் வாழ்த்து சொன்னாங்க, அப்படியா அப்படின்னு பார்த்தா, போன வருஷம் அவர் நடிச்சிருக்கிற எல்லா திரைப்படத்தினுடைய பேரெல்லாம் கம்பைன் பண்ணி இப்படி அப்படி அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து இப்போ தீய சக்திகளை எதிர்த்து நிக்கிறீங்க, அதே மாதிரி நம்ம சேர்ந்து பயணம் செய்வோம் அப்படின்லாம் சொல்லி போட்டிருக்கிறாங்க. ஓஹோ, விஷயம் இதுதானா அப்படின்னு அப்பதாங்க புரிஞ்சுது. என்ன விஷயம் தீபிகா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல பாருங்களேன், நம்ம சேர்ந்து ஒன்றாக பயணம் செய்யலாம் அப்படின்னு போட்டிருந்தாங்கல்ல, அதனுடைய இம்பாக்ட் என்னவாக இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிஜேபி கூட்டணிக்குள்ள தலைவாணி உள்ள வந்துரு, உனக்காக நான் வந்து பாரு எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மாதிரி எல்லாம் வந்து வாழ்த்து சொல்றேன்னு, நீ உள்ள வந்துரு, பிஜேபி உள்ள வந்துரு அப்படின்னு கூட்டணிக்காக அந்த பேச்சுவார்த்தைக்காக சொன்ன வாழ்த்து மாடல் தான் போன வருஷம் அவங்க சொன்ன வாழ்த்து, பிறந்தநாள் வாழ்த்து. இந்த வருஷம் நோ யூஸ், தேவல அதான் நீங்க தான் போயிட்டீங்க, உங்க கூட நிறைய பேர் வந்துட்டாங்க, நாங்க உங்க கூட வர மாதிரிதான் எங்களுடைய நிலைமை இருக்குமே தவிர நீங்க எங்க கூட சேரணும்னு நிலைமை இருக்காது. சோ வாழ்த்துலாம் எதுக்கு, விட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் ஜர்க்கு வாங்கி இருக்கிறத பார்த்து அண்ணாமலை பாத்தீங்கல்ல, எப்பவுமே யாராக இருந்தாலும் சொம்படிக்கணும், பூஜா தூக்கணும் அண்ணன் கிடையாது, எல்லாருக்கும் சக மரியாதை, எல்லாருக்குமே வந்துட்டு வாழ்த்துக்கள் அப்படின்றத நேரடியாக நேர்மையாக சொல்லக்கூடிய நபர் அவரு. சொல்லியிருக்கிறாரு போன வருஷமும் இந்த வருஷமும் சொல்லியிருக்கிறாரு. பட் நீங்க அப்படிங்கிறாங்க. கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம இதை பத்தி சொல்லுங்க.